எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2024 நடந்த எக்ஸாமில் எலிஜிபிள் டெஸ்ட்டு ரிலேட்டடாக ஒரு 100 கொஸ்டின் தமிழ் கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் தான் 2025 கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ உள்ளே ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் நம்மளுக்கு 2025 குரூப் 4ல் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். எவ்வளோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினில் அது ரிலேட்டடாக கவர் ஆகிறது நிறைய இருக்குது. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், அது அதிகமாக இதில் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ உள்ளே போயிடலாம், நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்களேன். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அந்த சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல். நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம், ஃபாரஸ்ட் ரிலேட்டடாகவே கேட்குறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. சரியா? ஒரு 6 பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பகுதியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுலேருந்து கேட்டிருக்காங்க, மொழிபெயர்ப்பு. அடுத்து பாரதியின் பாடல்களை உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் உமையின், அதாவது உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது என்னென்னா வெளிப்படையாக இருக்கும். பாரதியோட பாட்டை படித்தோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு கையில் அப்படியே நெல்லிக்கனி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டாபிக் கொஸ்டின் மட்டுமே கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க 2025 குரூப் 4ல். இங்கே பாருங்கள், அடுத்து அதே மாதிரி தான் ஓமையால் விளக்கப்படும் பொருள்லேருந்து சரியான தொடர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உடலும் உயிரும் போல அப்படின்னா இதுக்கு ஆன்சர் இணைபிரியாமை. இதுக்கு முன்னே 2021-22 சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது இதை கேட்கும்போது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கி பொறுத்துக ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த ஓமையை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்ன, தொடர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஊமைக்கு ஏற்றமான பொருள் தான். என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஒற்றுமையின்மை, சிதறி ஓடுமா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மடை திறந்த வெள்ளம் போல், இதோட ஓமை என்னென்னா தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓமையோட பொருள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓமையோட பொருள் கேட்டிருக்காங்கன்னா சரியான தொடர் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணிந்து, பணித்து. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இருவினைகளின் பொருள் வேறுபாடு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த இருவினைகளின் பொருள் வேறுபாடு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தது தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விரிந்து விரித்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. 2025 குரூப் 4ல் விரிந்து விரித்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதில் பணிந்து பணிந்து, பணிந்து பணித்து, ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பணிந்து பணித்து அப்படிங்கிறதுக்கு சரியான தொடர் என்ன, 2வது வரையும் மேலே இருக்கிறது தான், ஆனால் அதுக்கு தொடர்பு ரிலேட்டடாக நிறையா கொடுத்துருக்கோம். அதுக்கு சரி கரெக்டானதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான்ங்கிறது கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான், கரெக்டு தான். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1, 3 கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைத்து தொடர்நி கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகர வரிசைனாலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் அது தெரிஞ்சவங்க மட்டும் தான் போட முடியும். சரிங்களா? ஸோ இதில் அகர வரிசை ரிலேட்டடான கண்டென்ட்டில் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. பேப்பா பிபி பூ வரிசையில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அகர வரிசை தான். அந்த அகர வரிசையில் கேக்கா கீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாலும் பிஆர்சியில் தான். அதுக்கப்புறம் கோ நெடிலில் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி வராது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு கொடு என்ன வேர் சொல்லின் வினையாளனின் பெயர். வேர் சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் நிறைய வாட்டி கேட்பாங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லா வருஷமுமே. ஸோ இதில் கொடுங்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கி கொடுத்தோர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயராக மாறும். ஸோ அப்போது கொடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேர் சொல். ஏன்னா கொடுத்தோர் அப்படிங்கிற வினையாளனின் பேருக்கான வேர்ச்சொல் கேட்பாங்க, கொடு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வேர்ச்சொல் அதிகமாக 2025 குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் கொடுத்துருக்காங்க. பேசு அப்படின்னாக்கி பேசினான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. ஓகேவா? கான் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட பதம் கண்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் கான். ஸோ கற்பேன் அப்படின்னா கல் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வராது, கற்றல். அடுத்து உண்பேன்,
பார்ப்பேன் பார் இதெல்லாம் வராது. அதுக்கடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒளி வேறுபாடு பார்த்துக்கோங்க. விரை விரை விரைங்கிறது விதை, விரை அப்படிங்கிறது மரத்தில் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாடலில் நம்மளுக்கு 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஏன்னா சிலபஸ் மாறினதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வந்து மாடல் கொடுக்காமலே ஒரு டெஸ்ட்டு நடந்துருச்சு. சரிங்களா? அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் அது ரிலேட்டடான கண்டென்ட் கவர் ஆகிறத பார்த்துக்கோங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் விலை அப்படின்னா உண்டாகுதல், விலை அப்படின்னா விரும்புதல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் உள்ளதுதான். நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நெக்ஸ்ட் ரிலேட்டடாக வந்திருக்கு. கிராப் அப்படின்னா செதுக்கி. அடுத்தடுத்து இந்த கொஸ்டினில் இருக்க ஆப்ஷன் தான் மேலே இருக்கிற கொஸ்டின்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதிர்த்த என்ற சொல்லின் மறைந்த. உதித்த அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் மறைந்த. உருவகத்தொடருக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமன் அப்படிங்கிறது தான். ஏன்னா முகமதி மாற்றி போட்டால் வரும். முகமலர் அப்படிங்கிறத மலர் முகம்னு போடலாம். தாமரை அப்படிங்கிறத தாமரை முகம் அப்படின்னு போடலாம். ஸோ அடுத்து பொருந்திய இணை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தளியி அப்படிங்கிறது சொல்லி செயலப்படை கரெக்டு தான். தருவுங்கிறது செயலு செயலப்படை. இப்போ பொருந்திய இணை என்ன அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினை வாசிக்கும் போது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டேன். அது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறதே கொடுக்கவே இல்லை. அது பாட்டு நேராக கொஸ்டின்குள்ளே போயிட்டாங்க. சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்களா, தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே இருக்காது. ஏன்னா இந்த கொஸ்டினே இல்லாமல் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி 22வது கொஸ்டினுக்கு தான் போய் பாருங்கள் தெரியும். அது வந்து எப்போ கேட்டதுன்னா 2025 நடந்த குரூப் 4 கொஸ்டின். அந்த கொஸ்டின் டஃப்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. இரவலர் அப்படின்னா புறவலர் அப்படிங்கிறது தான் கரெக்டான எதிர்ச்சொல். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேர்த்துலதுக. ஆத்திச்சூடி அப்படிங்கிறத ஆத்திச்சூடி தான் கரெக்ட். ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்திச்சூடி. நம்மளுக்கு ஔவையார் கண்டென்ட் கவர் ஆகும். அவரோடதுல தான் இது வரும். சரிங்களா? ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. புக்கில் நம்ம ஏற்கனவே சொல்ல கண்டென்ட் தான். கொடுக்கப்பட்ட சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்கு மந்ததான். சரிங்களா? அடுத்து எறும்புக்கு தான் சாறை சாறையாக போகும். சரிங்களா? கருக்குவியல், யானை கூட்டம், மக்கள் கூட்டம். அடுத்து எதிரொலிக்க என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் என்னது எதிரொலிக்க. இதான் கரெக்ட். எதிர் பிளஸ் ஒலிக்க எதிரொலிக்க. நம்மளுக்கு இப்போ கேட்டிருக்குது என்னென்னா சேர்த்தெழுதை கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆணிரைகளை மீட்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்மளுக்கு பொருள் இலக்கணம் இல்லை இருந்தாலும் கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அகப்பொருள் மட்டும்தான் கொஸ்டினில் வரும், புறப்பொருள் மட்டும்தான் வரும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தப்போ எழுத்து சொல் 2 இலக்கணம் தான் வரும்னு சொல்லி இந்த புது சிலபஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பாருங்கள் எல்லா இடத்துல இருந்தும் கேட்பாங்க. ஏன்னா 10th புக்கில் கவர் ஆகிறத எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். அதுதான் நல்லது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறா. பந்து உருண்டது, இது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ரெண்டுமே கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைது. காரணம் வேப்பின் காரணமாக அக்ரிணை உயிர்திணையாக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். கூற்றும் காரணமும் சரி. இந்த கொஸ்டினை பாருங்களேன். கூற்று காரணம் சரியா தவறான்னு கண்டறிய அப்படின்னு கேட்கவே இல்லை. நேராக கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். சரிங்களா? கொஸ்டின் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னா கூற்று காரணம் பொருந்தி வருகிறதா என கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. அதாவது கரெக்டு தான். கூற்றும் காரணமும் கரெக்டு தான். தமிழ் மருத்துவத்தில் வந்து பக்க விளைவு எதுவுமே கிடையாது. மருந்து தான் உணவோட நீட்சியாக நிற்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மருந்தாக செயல்படுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு புரியும் விதமாக தான் பழைய சிலபஸ் சமச்சீர் கல்வி புக்கில் வந்து 10th புக்கில் உணவே மருந்துன்னு ஒரு டாப்பிக்கே உண்டு.
அடுத்த கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பரணியை பற்றி கொடுத்துருப்பாங்க. 1000 யானைகளை பொருள் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை தான் பரணி. ஆணை 1000 அரிமடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று பரணியோட இலக்கணம், பரணிக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டுல்ல, அது சொல்லுது. இவ்விலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அரசர் இருவர்களுக்கிடையே போரில் தோற்ற அரசன் போரில் தோற்றுருப்பாங்கல்ல, அந்த அரசன் மேலே தான் இதை பாடப்படுவாங்க. போருக்குரிய தெய்வமாக யாரை சொல்லுவாங்கன்னா காளி தான் சொல்லுவாங்க. பரணி இலக்கியங்களில் மிகச்சிறந்தது என்ன அப்படின்னாக்கி கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னனோட கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போயிடுவான். யார்? குலோத்துங்க மன்னன்கிட்ட போய் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போயிடுவாங்க. அதனால தான் அந்த தோத்து பேர மன்னனோட பேரை வச்சு கலிங்கத்து பரணி அப்படின்னு பேர் சொல்லியிருப்பாங்க. எழுதுனது ஜெயங்கொண்டார் தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட் ஏன் சொல்கிறேன்னா, இது அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். இதுலேருந்து ஏதாவது 1-2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். சிலபஸில் கவர் ஆகுது ஆகலை, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் பரணி. எத்தனை ஆணை? 1000 யானை. போருக்குரிய தெய்வம் என்ன கொடுத்துருக்காங்க? காளி தெய்வத்தை கொடுத்துருக்காங்க. அமர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னைக்கு போர். அடுத்து 96 என்ன பிரிக்கிறத கொடுத்துருக்காங்க. இது 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 96 நீ எப்படி பிரித்து எழுதுவ? இது பிரித்தெழுதுக டாபிக்லேயே இந்த பேராகிராஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? 90 + 6 96. அடுத்து பரணி இலக்கியம் யாரால் ஏற்றப்பட்டது அப்படின்னாக்கி ஜெயங்கொண்டாரால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளை நம்மளை பொருத்தி எழுதணும். தூசு அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி விலை, துகிர் அப்படின்னாக்கி பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை அப்படின்னா பட்டு. சரிங்களா? நொடை அப்படின்னாக்கி விலை, நொடைனா விலை, தூசு அப்படின்னாக்கி பட்டு, தூசு அப்படின்னாக்கி பட்டு, தூசு அப்படின்னாக்கி பட்டு, துகிர்னா பவளம், நொடை அப்படின்னாக்கி விலை, வெறுக்கை அப்படின்னா செல்வம். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நேமி அப்படின்னாக்கி சக்கரம். அடுத்து தூய் அப்படின்னாக்கி தூவி, விரிச்சி அப்படின்னா நற்சொல் கேட்டல், சுவல் அப்படின்னாக்கி தோல். இதெல்லாமே புக்கில் இருக்க கண்டென்ட் தான், ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் போகலை. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுன்னு வராது, அது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இவங்க திருத்தி எழுதுகன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சரியானது தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த கண்டென்ட் என்னென்னா அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடி அப்படின்னாக்கி தண்ணீர் குடி, அதான் கரெக்டான ஆன்சர். அடைப்புக்குறிக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டா அப்படின்னா என்பது நடு திராவிட மொழி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ நம்மளுக்கு புக்கில் லாங்குவேஜ் கண்டிப்பாக வருது. ஸோ மொழி ரிலேட்டடான கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. அது நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, மொழிகளில் உள்ள வகைகள், ஜீன திராவிட மொழிகள், அந்த ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இணைப்பு சொல் ரொம்ப முக்கியமானது தான். சிலபஸ் சேர்ந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த இணைப்பு சொல்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. தீயினால் சுடப்பட்டவருக்கு கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஸோ இதோட பொருளை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா திருக்குறள்ல இருந்து எடுத்திருக்காங்க. திருக்குறளும் நம்மளுக்கு வரும் புக்கில், சிலபஸில் கவர் ஆகுது, இதுவும் கவர் ஆகுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இணைப்பு சொல் ரிலேட்டடான கண்டென்ட். சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டாங்க. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் இணைப்பு சொல்ல அதற்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதுவும் புக்கில் உள்ள கண்டென்ட் தான். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் வந்தான், இறந்த காலம். ஸோ பொருத்தமானது அப்படிங்கிறதுனா அவன் வந்தான் அப்படிங்கிறதான் இறந்தார். வருகிறார் அப்படின்னா நிகழ்காலத்துக்கு தரும். வந்தது அப்படின்னா இறந்த காலம். நீ வந்தாய் அப்படிங்கிறது இறந்த காலம்தான். அடைப்புக்குறிக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிகழ்காலமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. அடைப்புக்குறிக்குள்ள நடத்து அப்படின்னு இருக்காங்க. ஸோ நிகழ்காலம்னா நடத்துகிறார் அப்படின்னு வரும். நடத்துகிறார், ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குன்னு கொடுத்துருக்காங்க.
தேன் மலை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ வேறு எதுவுமே ஆப்ஷனில் இணையாக வராது. பிள்ளையான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் பிள்ளை. செங்கல்புரம்னு வராது, செங்கல்பட்டுன்னு தான் வரும். பட்டுக்கோட்டை கரெக்டு தான். நாகப்பட்டினம் கரெக்டு. உதகமண்டலம் கரெக்டு. அடுத்து பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிருந்து வருகிறீர்கள், இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகுது. எப்படி படிப்பீங்களோ படிச்சுக்கோங்க. புது சிலபஸில் கவர் ஆகிற கொஸ்டின் வந்து புதுசாக வர்ற கொஸ்டினில் நிறையா கவரை கேட்குறாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. மருந்து ஐனும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொன்றை வேந்தன். ஏற்கனவே ஆத்திச்சுடி கேட்டிருந்தாங்க, இது வந்து கொன்றை வேந்தன் கேட்டிருக்காங்க. ஆத்திச்சுடியை பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது கொன்றை வேந்தனும் அவர் ஔவையார் எழுதுனது தான். ஸோ அவரோட பாடல் வரியை கேட்குறாங்க, ஒரு நூலோட பிரித்தெழுதுகையாக கேட்குறாங்க. ஸோ இவங்க இலக்கணத்துலேயும் வராங்க, இலக்கியத்துலேயும் வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மன்னார்குடியின் மருவு கேட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் மருவும் நம்மளுக்கு புக்கில் இருக்குது, மண்ணைங்கிறது தான். இதுவும் 2025 கொஸ்டினில் மாடல் கேட்டிருந்தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை பொருந்தியதை தேர்ந்தெடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டானதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பொருந்தியது தான் கேட்டிருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். இதே இது இங்கிலீஷில் ட்ரெஷரி அப்படின்னாலுக்கு கருவூலம், அந்த செல்வம் தங்கியிருக்கிற இடத்த சொல்லுவாங்க. சாஸ்தி அப்படின்னா மிகுதியாக இருக்கவங்க, குறைவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து விஸ்தாரம்ங்கிறதுக்கு அகன்ற பரப்பு வரும். சரிங்களா, இதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு, இணையான கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் எத்தனை கேட்குறாங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. உருமாற்றுதல் அப்படிங்கிறத கரெக்டு. படியெடுத்தல்லாம் வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலுவல் சார்ந்த கலை சொற்களில் நாங்கள் கேட்டிருக்கோம், அதில் தவறானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி இருக்க 3 கரெக்டு தான். மர்பன் அப்படின்னா உருவன், காம்பினேஷனாக புணர்ச்சி, ட்ரெஷரினா கருவூலம் மேலே பார்த்தோமா. இது கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை கோயில்னு வரணும், இது கற்கோவில்னு வந்திருக்கு, அது தப்பு. அடுத்து சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே புக்கில் இருக்கிறது தான். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும்னு சொன்னோம்னா அதுக்கு இனமானதை கூறுறது உருவது கூறல். ஓகேங்களா, இதுவுமே நிறைய கொஸ்டின் நம்ம போட்டதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. போவேன் அப்படின்னு சொல்லிட்டா நேர்விடை, அதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. போக மாட்டேன்னு சொல்லிட்டான், அப்போ மறைவிடை தான். நீயே போனால் ஏவல் விடையில் வரும். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிற வினா கேட்குறாங்க. எனக்கு கவிதை தான் எழுதுறாங்க, அது ரெண்டுமே எழுத்துல தான் வரும், ஒரே இனத்தில் தான் வரும், இனமொழி விடை தான் வரும். சரிங்களா, ஸோ அதனால் கதை எழுத தெரியுமான்னா இல்லை, எனக்கு கவிதை தான் எழுத தெரியுங்கும் போது அது வந்து இனமொழியில் வந்துடும், ஒரே இனத்தை சார்ந்தது, இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது என்னது அப்படின்னைக்கு செய்வினை. அடுத்து பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது வந்து செய்தி தொடர். நெக்ஸ்ட், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம். பாரதிதாசன் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுறாரு, அதை எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினாவில் கேட்டிருக்காங்க. நாளைக்கு எத்தனை கூற்றுகள் சரி அந்த டாப்பிக்லேயும் அந்த மாடல் கொஸ்டின்லேயும் கேட்கலாம். இல்லை இவர் பாடல் வரிகளை வச்சுட்டு இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்கலாம். எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்கங்கிறதையும் கேட்கலாம். இவரோட பாடல் வேறு வரிகள் ஏதாவது புக்கில் நம்மளுக்கு இருந்ததுன்னா கவர் அணி படிச்சுக்கோங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் யாது அப்படிங்கிறது தான் விடைக்கேற்ற வினா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினால கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து விடை. இதுக்கு நீங்க ஒரு கல்வி ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு வந்து கொஸ்டின் எப்படி வைப்பீங்க, இந்த விடைக்கான கொஸ்டின் கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, விடைக்கேற்றவினா அடுத்தடுத்த இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடராக கொண்டு வரணும். நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதுவும் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை 5 இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம அகர வரிசையாக படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து வரியில் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலலாம் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு இடம் தான், அப்படியே கண்ணை மூடிட்டு தூக்கிடலாம். ஆப்ஷன் ஏ மட்டும்தான். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, வேர் சொல்லை நீங்கள் தேர்வு செய்யணும். இப்போ நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு நட அப்படிங்கிறது தான் வேர் சொல். அதே மாதிரி அடுத்து வேர் சொல் தான் கொடுத்துருக்காங்க. தருகின்றனர் அப்படிங்கிறதுக்கு தா. நான் ஒரு கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பேர் நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் பாருங்கள் எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கேட்டிருக்காங்க. முகில் அப்படிங்கிறது கார், கொண்டல், மேகம். இதுவுமே இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டினில் கேட்டது தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களில் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லாததுன்னா இதில் இருக்க அது மட்டும் வராது. நுனி பகுதி வந்து துளிர், குருத்து, முதிர் சொல்லுவாங்க. தோகைன்னு வராது. ஏன்னா கரும்புலாம் முதிர்ந்ததுக்கப்புறம் அதோட இலையை என்னன்னு சொல்லுவாங்க, தோகை. அடுத்து காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக அப்படின்னா அரண், அடவி இதெல்லாம் நம்மளுக்கு காடை தான் குடிக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மரபு பிள்ளையுள்ள தொடரை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டு. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பிழையுள்ள தொடர். மீதி எல்லாமே கரெக்டு. சிங்கக்குருளை தான், குருவி குஞ்சு, மரங்கன்று, கீரி பிள்ளைன்னு வரணும், கீரி குட்டின்னு வந்திருக்கு. அடுத்து என்னன்னா, வலுவற்ற தொடரையே எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலுவற்ற தொடர்னா கரெக்டானது. யானை கயல் பானை வனையை கற்றுக்கொண்டால்னா கரெக்டு. பானை வனைங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா. பானை செய்ய வராது, அமைக்க வராது, சுடங்கிறது வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து புலி என்னும் விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலி பரல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். காடு உருவாக்கி, காடை அழித்து அப்படின்னு சொல்லுவாங்க. காடை உருவாக்குறாங்க, அப்போ காடை அழிக்கிறது தான் அதுக்கு சரியான எதிர்ச்சொல்லாக வரும். எரிக்கிறது, வெட்டுறது, கீரி அப்படிங்கிறதுலாம் வராது. தொன்மை என்ற சொல்லின் எதிர் சொல்லி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தொன்மை அப்படின்னாக்கி ரொம்ப பழமையானது. அப்போ அதுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி புதுமை அப்படிங்கிறது தான் கரெக்டு. நானிலம் பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக கேட்கும்போது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த வரியில இருந்தும் பிரித்தெழுதுக கேட்டிருந்தாங்க. 96 வகை சிற்றிலக்கியல்ல ஒன்று பரணி பற்றி 96 பிரித்தெழுதுக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஔவையாரோட ஆத்திச்சூடியை பிரித்தெழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நானிலம் 4+ நிலம் இந்த மாதிரி நீங்கள் பிரித்தெழுதுக நம்பர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் நம்பர் ரிலேட்டடான பிரித்தெழுதுகையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 96 வகை சிற்றிலக்கியம் கேட்டிருக்காங்க, நானிலம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துலையே நம்பர் ரிலேட்டடாக 2 பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். தான் என்று இதுவும் பிரித்தெழுதுக எல்லாம் கேட்டிருக்காங்க. தான் ப்ளஸ் என்று. அடுத்தடுத்து பிரித்தெழுதுக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வல்லுருவம் வன்மை ப்ளஸ் உருவம். அடுத்த கொஸ்டின் வந்து கத்துங்குயிலேசை சற்றே காதில் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கி மரபு வலுவமைதி. இது புக்கில் இருக்கிறது தான். ஸோ வலுவமைதி தான். எப்படி தான் இருந்தாலுமே பாரதியாரோட கண்டென்ட் பாரதிதாசனோட கண்டென்ட் இல்லாமல் இருக்காது. ஒருவேளை இவங்களை பற்றி அதிகமாக கேட்டாங்க அப்படின்னாக்கி ஊவேசா, வஉசி அவங்களோட கண்டென்ட் அதிகமாகிடும். ஸோ இப்போ ஈஸியாக ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா சிலபஸில் புது சிலபஸில் சேர்த்துருப்பாங்கல்ல 2 தலைவர்கள், அவங்கள பற்றியும் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து தலையில தான் பிறக்கும். சரிங்களா. ஸோ ஆயுத எழுத்துக்கு தலையை தான் பிறக்கும். ஒருவேளை உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா தலையில் ஆயுதம் ஹெல்மெட் போட்டு தான் போகணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிதல் கான்சன்டான் அப்படின்னா மெய் எழுத்து அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த இது நம்மளுக்கு வந்து எழுத்து ரிலேட்டடான மொழி சார்ந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து கலை சொல்லின் சரியான தமிழ் சொல்லை கண்டறிய. பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். இது சயின்ஸ் ரிலேட்டடாகவும் வரும், சுற்றுச்சூழல் ரிலேட்டடாகவும் நமக்கு வரும். சரிங்களா. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குரில்நெடில். இந்த குரில்நெடில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு நியூ சிலபஸில் சேர்த்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கல் விழுந்து காலையில் காயமானது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபொருள் தருக மாலை. மாலைங்கிறது வந்து ஒரு பொழுதையும் குறிக்கும், மாலை பொழுது. இன்னொன்று தார் மாலை, நம்ம கழுத்தில் அணிகிற தார், மாலை தார், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. தானம்ங்கிறது வந்து ஒரு கொடை. இன்னொன்று ஈகை, எவ்வளோ தானம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இருபொருள் தரும் இணையை சேர்த்தழுதுக அரண் பாதுகாப்பு அரண் கோட்டை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படிங்கிறது தான் ஒருமைப்பன்மையிலே பிழையற்ற தொடர். அடுத்து பிழையற்ற ஒருமை தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். சொல்லும் பொருளத்துல பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொங்கு அப்படிங்கிறது வந்து மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகரிங்கிறது ஆராய் சக்கரம், மேருங்கிறது இமயமலையை குறிக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா பிழை திருத்துதல் ஒரு ஓர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளுக்கு ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்வினையினை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும், உயிர் எழுத்து முன்னாடி புள்ளி வச்சு எழுத்து வரணும். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. 90வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் சொல்லியிருந்தேனா, ஸோ அந்த ரிலேட்டடான கண்டென்ட்டில் தான் திருக்குறள்லையே பாதி வரியில் விட்டுட்டு இதில் கோடிட்டு இடத்த நிரப்புகன்னு கேட்டிருப்பாங்க. இது புக் பேக்லேயும் கண்டென்ட்லேயே இருக்குது. நம்மளுக்கு புக்கில் இருக்க திருக்குறளையும் நல்லா வாசிச்சு வச்சுக்கிட்டா முடிஞ்சுது. ஸோ 2024 இப்படி கேட்டிருக்காங்க, 25லேயும் வர வாய்ப்பு இருக்குது. 22, 23 கொஸ்டின்லலாம் பொருள் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டாக இருந்தது. ஸோ 25 குரூப் 2க்கு இதை எதிர்பார்க்கலாம். சரிங்களா. தேவர் கணையர் கயவர் அவர் தான் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிற இதில் விட்ட சீர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதோட பொருள் எதுக்குன்னு கேட்கலாம். பொருத்தமான திருக்குறளோட பொருள் கேட்டிருக்காங்க. இந்த மாடலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதரை பற்றியும் கேட்பாங்க. அதாவது சமுதாய வழிகாட்டி முகமது இஸ்மாயில் அவரை பற்றியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நண்பா படி, இது எவ்வகை தொடர்னு கொடுத்துருக்காங்க. படி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அதட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது விழி தொடரில் வரும். நெக்ஸ்ட் கண்டென்ட் சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? 2025 குரூப் 4ல இது கவர் ஆகுது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்தலுங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுத்தலுங்க. அறநெறிச்சாரம் என்பதன் என்ன பொருள் என்ன அப்படிங்கிறது தான் வரும். அதோட ஆசிரியர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முனைப்பாடியார். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் விளம்பி நகனார் பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு அறநெறிச்சாரத்தில் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா வினா சொல்ல வந்திருக்குன்னா அடுத்து ஆசிரியர் பெயர் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தலுங்க. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் அப்படிங்கிறது தான் இறந்த காலம். பொருத்தமான காலத்தில் கரெக்டானது என்னன்னு கேட்டிருக்காங்க. சி மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஸோ அப்போ இது மட்டும் தான் பேச்சு வழக்கில் இல்லை, மீது எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு அது ரிலேட்டடாகவும் கண்டென்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து துணைப்படம் ரிலேட்டடான கண்டென்ட்ல பின்னாடி புக் பேக்கில் இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்டும் கேட்குறாங்க. உள்ள பேராகிராஃபில் இருந்தும் கேட்டிருக்காங்க. 10th புக்லையும் கவர் ஆகி எடுத்திருக்காங்க கொஸ்டின். இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொஸ்டின் சிலபஸில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் நீ எங்கு வந்தாய்? சரியான எழுத்து வழக்கில் எது வரும்னா பி தான் வரும். நிறுத்தற் குறியீடு கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடு நம்மளுக்கு 2025 கேட்ட கொஸ்டின் தான். நிறுத்தற் குறியீடு ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான் இதுவும். சரிங்களா. ஸோ இதில் வந்து நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் சின்ன வயசு புக்கு ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது, 7ஆம் கிளாஸ்லையும் இருக்குது. பின்வரும் தொடரையும் சரியான நிறுத்தற் குறியீடு எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்ய. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? அப்படிங்கிறது தான் சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடர். ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு 2024 கேட்ட கொஸ்டின்.
ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவு அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிறைய கொஸ்டின் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலே அந்த கொஸ்டினையும் பாருங்கள். இது பார்த்ததுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த 2025 குரூப் 4 கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்த கொஸ்டின் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த கொஸ்டினில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏற்கனவே பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இன்னொரு நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.